Nee Kalyani Kalingurathu. Hi hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்க ப்ரிவியூ பார்த்துப்பீங்க. ப்ரிவியூ பார்த்தா சூப்பரான ஒரு சாங் பார்த்தா இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த ஒரு டயலாக் பார்த்தா எடிட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதே போல பார்த்தா எப்படி உங்களுடைய போட்டோ வச்சு உங்க போட்டோவை உங்க பிடிச்சவங்க போட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி எடிட் பண்றது நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா தான் மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்த்தா போயிடலாம். உங்களுக்கு எதனா போட்டோஸ் இல்ல வீடியோஸ் எடிட் பண்றதாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு பார்த்தா Alight ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த ஆப்க்கான லிங்க் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் மறக்காம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை சார் வாங்க வீடியோ வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அலைன் மோஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணணும். அது எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்கணும். ஓகே, யூடியூப்ல எப்படி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கணும் அண்ட் டேட் பார்த்தா இருக்கும்ல, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போயிட்டு இந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணலாம். அந்த QR கோடு இருக்கும் அந்த இடத்துல. அந்த QR கோடு கூகுள் போய் இங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம் Alight ஆப்பில். ஓகேங்களா? இல்லை அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோடு எப்படி இருக்குது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ கிளிப் நான் ஆல்ரெடி யூடியூப் போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீ வேணுறங்க அதை செக் பண்ணி பார்த்தா பாருங்க. ஓகேங்களா? அப்படி எடிட் பண்ணி தரல அவ்வளோ மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தான் பண்ணிட்டு வந்து பாருங்க. ஓகேங்களா? சரி, வீடியோ பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தா லிரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கும், ஒரு பிக்கு. இந்த பிக்கு பார்த்தா உங்களுடைய பிடிச்சவங்களோட இமேஜ் பார்த்தோன்னா ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் ஆப்பை யூஸ் பண்ணியோ இல்லை வெப்சைட் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. அப்படி இல்லை இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்பை பிக்சார்ட்னு ஆப் இருக்குது. இந்த ஆப் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி பார்த்தா ATF ஃபோட்டோ கொடுத்து அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த ப்ராசஸ் எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் நம்ம இந்த ஆப் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப் லிங்க் கொடுத்துருக்காங்க. டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கங்க. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ETF ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ETF ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா லைனாக பார்த்தா ஷோ ஆகும். அதில் பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஒரு பிக்கு உங்களுக்கு பிடிச்ச பிக்கு பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணால் பண்ணிங்க. நான் பார்த்தா எக்ஸாம்பிளுக்காக அந்த ஒரு பிக்கு பார்த்தா செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிக்கு பார்த்தா செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிக்கு அந்த கேர்ளோட பிக்கை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பீஜ்னு கீழே அந்த ரிமூவ் பீஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஒரே ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ ஒரே ஃபோட்டோ மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்து வந்துங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு திருப்பி Alight ஆப் பார்த்தா நீங்கள் ஓப்பன் பார்த்தா பண்ணிடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பிக் இருக்கும். ஒரு பிக்கு பார்த்து ஆட் பண்ணி வச்சிருப்போம். ஸ்டார்டிங் பிக் மேலே பார்த்தா கிளிக் பண்ணிடுங்க. கலர் ஃபீல்டு கிளிக் பண்ணிட்டு ஃபில் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி சேவ் பண்ணி பார்த்து ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பக்கவா இந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகே, உடனே படத்தோட செட் ஆகிடும். ஓகே, அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே பார்த்தா இங்கே ஒரு பிக் இருக்கும். ஓகே, இந்த பிக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்ல கொடுத்துட்டு ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கேலரியில் ஃபோட்டோ ஷோ ஆகும். இந்த யாரோட ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ பக்கா செட் ஆகிடும். இதே போல தான் கொடுத்துருக்க எல்லா பிக்கு மேலே கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ மாதிரி ஆட் பண்ணிங்க. எந்த ஒரு எஃபர்ட் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற்படுத்தாமல் கிளிக் பண்ணிங்க வீடியோக்கு 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா மொபைலில் ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தா லோட் ஆகி முடிஞ்சிட்டு பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா அந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்காக நியூ சூப்பரான ஒரு பெஸ்ட்டான வீடியோ இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.